இந்த தமிழ்நாடு வானவில் சுயமரியாதை பேரணியில கலந்துக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா ஆர்கனைசேஷன்ஸ் மாத்திரம் இல்ல, ஆக்டிவிஸ்டுங்க கலந்துக்குவாங்க. அது மாத்திரம் இல்லாம ஆதரவர்கள் கலந்துக்குவாங்க. எல்லாருமே இதுல கலந்துக்குவாங்க. எங்களுடைய கோரிக்கைகள் அப்படின்னாக்கா மிக முக்கியமான கோரிக்கைகள்ல LGBTIQA+ கம்யூனிட்டிக்கான பாலிசி வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தமிழ்நாடு மாநிலத்தில் மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கான டிராப்ட் கமிட்டியை உருவாக்கின தமிழக அரசிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த டிராப்ட் கமிட்டியில LGBTIQA+ கமிட்டி இருந்து எல்லாருமே இதுல உறுப்பினர்களா இருக்கிறாங்க. இது ரொம்ப அழகா அவங்க அதனுடைய பாலிசியோட வரைவை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொண்டு பாலிசியை கொண்டு வரணும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அது மாத்திரம் இல்லாம மூன்றாம் பாலினர் கிளினிக் அப்படின்ற ஒன்னு கவர்மெண்ட் மூலியமா செயல்பட்டு வருது தமிழ்நாட்டிலேயும் மதுரையிலையும். அது மற்ற மாவட்டங்களுக்கும் கொண்டு போகணும். அது மாத்திரம் இல்லாம வெறும் வெள்ளிக்கிழமை மாத்திரம் இல்லாம மற்ற நாட்களிலும் அட்லீஸ்ட் வாரத்துல 3 நாட்களாவது இந்த மருத்துவமனைகள், இந்த கிளினிக்குகள், பிரத்யேக கிளினிக்குகள் இயங்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். LGB மக்கள், அதாவது லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், குயர் மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டை விட்டு வெளியேற்றப்படும் பொழுதோ அல்லது வெளியேறி வரும்பொழுதோ அவர்களுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸ் இல்ல. அதனால அவங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம் வந்து கவர்மெண்ட் மூலியமா கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா கொடுக்கப்பட்ட அந்த ஸ்மைலி திட்டத்தின் மூலியமா கொடுக்கப்பட்ட அந்த கரிமாகர்ன்றது இப்போதைக்கு செயல்படாம இருக்கு. அதை செயல்பட வைக்கணும். அது மாத்திரம் இல்லாம எங்களுடைய மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி வரும்போது அவங்களுக்கான ஒரு சுமூக சூழலை ஏற்படுத்தணும். பெயர் மாற்றம் மற்றும் அவங்களுடைய பாலின மாற்றம் குறித்த விஷயங்கள்ல நிறைய தெளிவு வேணும். கவர்மெண்ட் ஆபீசர்ஸுக்கு சென்னை மாத்திரம் சென்சிடைஸ் ஆயிருந்தா மட்டும் போதாது. சென்னை டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் மாத்திரம் சென்சிடைஸ் ஆயிருந்தா பத்தாது. மற்ற மாவட்டங்களில் திருநம்பினா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. LGB மக்கள்னா என்னன்னு கேக்குறாங்க. அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. அதை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எங்களுடைய அந்த சுஷ்மா வெர்சஸ் சென்னை கமிஷனர் ஆஃப் போலீஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உயர் திரு மாண்புமிகு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நிறைய சஜஷன்ஸ், ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த LGBT மக்களுக்காக அவருடைய உரிமைகள், கடமைகள் பாதுகாக்கப்படணும், அவர்களும் மக்களா மதிக்கப்படணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாமே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கணும். எங்களுக்காக பல்வேறு தரப்பட்ட இடத்துல மக்களுக்கு எங்களை பத்தின புரிதல் ஏற்படுத்தணும். பாத்தீங்கன்னா குறிப்பா ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்கு வந்து நாங்க புரிதலை ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல. அதை மிக விரைவில் LGB மக்கள் பத்தின புரிதல் ஏற்படுத்தணும். இப்போ தமிழ்நாடு அரசு மாடல் ஸ்கூல் மூலியமா, அதாவது அரசு மாதிரி பள்ளிகள் மூலியமா இந்த போன சனிக்கிழமையில வந்து ஒரு தமிழ்நாடு அளவுல வானவில் சுயமரியாதை பேரணியை அந்த மாணவர்கள் மத்தியிலையும் கொண்டு போயிருக்காங்க. அதுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும். அது திருநங்கைகள், திருநம்பிகள், இன்டர்செக்ஸ் மக்கள் மாத்திரம் இல்லாம மற்ற LGBTIQA+ மக்கள் எல்லாருக்குமே அது சென்றடைகிற அளவுக்கு திட்டங்கள் தீட்டப்படணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.